السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து இந்த உரைகளை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவர்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, அறிவோம் அகிலத்தின் தூதரை என்கிற ஒரு தலைப்பு இந்த ரமலானில் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் துவக்க உரையாக நேற்றைய தினம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் இருந்து அல்லாஹு தஆலா ஒரு தூதரை தேர்வு செய்திருக்கிறான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் இறுதி தூதராக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு இறை தூதர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த அந்த சமுதாயத்திற்கு முன்னறிவிப்பு செய்தார்கள் என்றும், அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு போன்ற பைபிள்களிலும் பௌத்திய புராணங்களிலும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்துள்ள முன்னறிவிப்புகள் இடம்பெற்றதையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய ரசூல் முஸ்லிம்களுக்குரிய நபி அல்ல, அரபு பேசுகிற மக்களுக்குரிய நபி அல்ல, குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கோ கோத்திரத்திற்கோ அனுப்பப்பட்ட நபி அல்ல, மனித குலம் முழுமைக்கும் அவர் அனுப்பப்பட்ட நபி என்பதையும் அதற்குரிய இறை வசனங்களையும் நேற்றைக்கு நாம் அறிந்தோம். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த உலகத்தில் புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் மறுமை நாளில் கை செய்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்பார்கள். அல்லாஹ்வே உலகத்திற்கு திரும்ப அனுப்பினால் தூதரை நான் பின்பற்றுவேன் என்று. அப்படி மறுமை நாளில் தூதர்களை புறக்கணித்த இஸ்லாத்திற்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட புலம்பல்களில் ஈடுபடுவார்கள், அதற்குரிய வசனங்கள் என்ன என்பதையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் இன்ஷா அல்லாஹ் அறியவிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உரையை தொடர்ந்து முழுமையோடு கடைசி வரை உரையாற்றுகிற ஒரு வாய்ப்பையும் கேட்கிற ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் அல்லாஹு தஆலா நிறைவாக தந்தருள வேண்டும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம், நம்மில் ஒவ்வொருவருக்கும் குடும்பங்கள் உண்டு. சிறியதும் பெரியதுமாக, சிறப்புகள் குறைந்து சிறப்புகள் நிறைந்து, இப்படி எத்தனையோ நபர்களுக்கு குடும்பத்தினுடைய பின்னணிகள் உண்டு, குடும்ப சரித்திரங்கள் உண்டு. நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் எது? அரபுகளுடைய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லுவார்கள். அவருடைய சமூகத்திலிருந்துதான் அரபு பேசுகிற மக்களே உருவானார்கள். திருக்குரானில் சூரத்துல் பக்கராவிலே இருந்து நிறைய அத்தியாயங்களை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது பனு இஸ்ராயீலின் மக்களே என்று அல்லாஹு தஆலா அழைப்பான். இந்த பனு இஸ்ராயீலின் மக்களே என்று அல்லாஹ் யாரை அழைக்கிறான் என்றால், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததியிலே வந்த மக்களைத்தான் அல்லாஹ் அழைப்பான். பனு இஸ்ராயில் மக்களுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அரபு பேசுகிற மக்களுடைய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவில் அப்படியே வளர்ந்து வரும் பொழுதுதான் அரபு கோத்திரமே உருவாகிறது. அரபு கோத்திரம் அப்படியே மெல்ல 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 உருவாகி மக்காவை சுற்றி அப்படியே கொஞ்சம் குடிபெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த குறைஷியர் வம்சத்தில் அப்துல் முத்தலிப் என்கிற மூத்த ஒரு அறிஞர் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தார். நிறைய மக்களை பெற்ற குறைஷிகள் எல்லாம் அப்துல் முத்தலிப்பை அடிக்கடி கேலி கிண்டல்கள் செய்வார்கள். அப்துல் முத்தலிப்புக்கு நிறைய மனைவிகள் உண்டு, ஆனால் பிள்ளை ஆண் வாரிசு ஒன்றுதான் இருந்தது. நிறைய மன வருத்தம் அவருக்கு அதில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய அல்லாஹு தஆலா அப்துல் முத்தலிப்புக்கு 10 ஆண் மக்களை அல்லாஹ் வழங்குகிறான். அப்துல் முத்தலிப் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருந்தார், அல்லாஹ்வே எனக்கு நீ அளவுக்கு அதிகமான ஆண் மக்களை தந்தால் ஏதாவது ஒரு மகனை நான் அறுத்து நிச்சயமாக உனக்காக வேண்டி பணியிடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருந்தார். 10 மக்களை, ஆண் மக்களை அல்லாஹு தஆலா அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு கொடுத்தார். அதில் ஒருவருடைய பெயர் ஹாரிஸ். ஹாரிஸுடைய மகன் தான் அபூ சுபியான். வரலாறு பின்னால் உங்களுக்கு சொல்லப்படும். அப்துல் முத்தலிப்புடைய 10 மக்களில் ஹாரிஸ் என்பவருடைய மகன் அபூ சுபியான், ஜுபைர், அபு தாலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா, அப்பாஸ், ஹம்சா, அபு லஹப், கைசா, லிரார், அப்பாஸ், இப்படி ஒரு 10 மக்களை அப்துல் முத்தலிப் அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான புத்தகம் நிறைய வெளிவந்திருக்கிறது. நிறைய உரைகள் நிகழ்த்தப்பட்ட கேசட்டுகள் வெளியே உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை எந்த வகையான ஒரு பிசிறு கூட இல்லாமல் முறையான சஹீஹான ஹதீசுகளின் அடிப்படையில் வரலாற்று ஆதாரங்களோடு வெளியே இருந்திருக்கிற புத்தகங்கள் மிக மிக குறைவு. ஆகவே நம்முடைய முழு சக்தியும் ஓரளவுக்கு பயன்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான வரலாறு இந்த சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தொகுக்கப்பட்ட சம்பவங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4523வது நபிமொழி, 4523வது நபிமொழி முஸ்லிமில் அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லுகிறார், என்னுடைய குடும்பம் எது, நான் எப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் இருந்து நான் வந்தவன். என்ன காரணம் என்றால், குறைஷிகளிடத்திலே ஒரு பழக்கம் உண்டு. அடிமைகளை துச்சமாக மதிப்பார்கள். பெருமை, குலப்பெருமை என்பது அவர்களிடமிருந்துதான் இந்த உலகமே படிக்க வேண்டும். அந்த அளவுக்கு குலப்பெருமை, கோத்திர பெருமை பேசுகிறவர்கள் அரபியர்கள். அல்லாஹு தஆலா அதை கூட மிக சிறந்த குலத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை பார்த்து அங்கிருந்து தூதரை, இறுதி தூதரை அல்லாஹு தஆலா தேர்வு செய்கிறார். அது கூட இந்த மக்களுக்கு ஒரு காரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக. தாழ்ந்த குலத்தில் இருந்தோ அந்தஸ்துகள் குறைத்தில் இருந்தோ தூதர்கள் வந்தால் அவர்களை இந்த மக்கள் ஏற்காமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சிறந்த கோத்திரத்திலே இருந்து நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். பாருங்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலிலே இருந்து வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றத்திலே இருந்து வந்த கினானா என்கிற வழித்தோன்றத்திலே இருந்து, குறைசியர் என்கிற வழித்தோன்றத்திலே இருந்து பனு ஹாசிம் என்கிற வழித்தோன்றல்கள் உருவானார்கள். கினானா, குறைசியர்கள், பனு ஹாசிம். பனு ஹாசிம் கோத்திரத்திலே இருந்து அல்லாஹு தஆலா என்னை தேர்வு செய்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தை குறித்து, தான் எப்படிப்பட்ட தலை சிறந்த குடும்பத்திலே இருந்து வந்தவர் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூலே சொன்ன செய்தி முஸ்லிமில் 4573வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அப்துல் முத்தலிப்புடைய 10 மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆளாகி வரும் பொழுது அவருக்கு உள்ளுக்குள் ஒரு உறுத்தல், நாம் அறுத்து பலியிடுவதாக அல்லாஹ்விடத்திலே கொடுத்த அந்த நேர்ச்சை கடனை எப்படியாவது நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தான் நேர்ச்சை செய்ததை 10 மக்களையும் அழைத்து அமர வைத்து சொல்லியும் விடுகிறார். மக்களே, எனக்கு ஆண் வாரிசுகள் இல்லாமல் இருந்தது. அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்திருந்தேன், எனக்கு அதிகமான ஆண் மக்கள் எனக்கு நீ தந்தால் ஏதாவது ஒரு மகளை நான் அறுத்து பலியிடுவேன் என்று நான் நேர்ச்சை செய்திருந்தேன் என்று மக்களிடத்திலே சொல்லுகிறார். மக்கள் எல்லாம் உங்களுடைய நேர்ச்சையை நீங்கள் தாராளமாக நிறைவேற்றலாம் என்று 10 மக்களும் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய ஒரு விசேஷமான ஏற்பாட்டை இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்துல் முத்தலிஃபுக்கு 10 இந்த மக்கள் இருந்தும் அப்துல்லா அவர்களை கொஞ்சம் கூடுதலாகவே நேசித்து வந்தார்கள். காரணம், பார்ப்பதற்கு அவ்வளவு அழகானவர், வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. புத்தி கூர்மையானவர், வியாபார யுக்தி படைத்தவர், எதை சொன்னாலும் சட்டென புரிந்து அதற்குரிய வேலை ஏற்பாடுகளை செய்கிறவர். ஆகவே 10 மக்களில் அப்துல்லாவை கொஞ்சம் அதிகமாக நேசித்திருந்தார். மக்களுடைய சம்மதத்தின் பெயரில் எந்த மக்களை அறுத்து பலியிடலாம் என்று 10 மக்களுடைய பெயரையும் சீட்டு குலுக்கி போட்டு எடுத்து பார்க்கும் போது அப்துல்லா அவர்களுடைய பெயர் வந்து விடுகிறது. அவருக்கு மனம் தாங்கவில்லை. அதிகமாக நேசிக்கின்ற அப்துல்லாவுடைய பெயர் அறுத்து பலியிடுவதில் வந்துவிட்டது, என்ன செய்வது என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே மீண்டும் மன்றாடுகிறார். அல்லாஹ்வே, ஒரு 100 ஒட்டகத்தை நான் அறுக்கிறேன் இதற்கு பகரமாக என்று சொல்லி ஒரு 2 சீட்டு எழுதுகிறார். 10 மக்களில் எந்த மக்களை அறுத்து பலியிடுவது என்பதற்கு எப்படி சீட்டு போட்டு குலுக்கி பார்த்தாரோ அதே போல
100 ஒட்டகங்கள் கொடுக்குவதா அல்லது அப்துல்லாவை பலியிடுவதா? 2 சீட்டு மீண்டும் எழுதுகிறார். 2 சீட்டையும் போட்டு குலுக்குகிறார். அந்த 2 சீட்டில் 100 ஒட்டகங்களை அறுத்து பலியிடுவதை வருகிறது. அதை தேர்வு செய்து 100 ஒட்டகங்களை அப்துல்லாவுக்கு பகரமாக பலி கொடுக்கிறார் அப்துல் முத்தலிப். இது ஒரு வரலாற்று சம்பவம். வரலாற்று சம்பவங்களை பொறுத்தவரையில் குர்ஆனுக்கு முரண்படாவிட்டால், ஹதீசுகளுக்கு முரண்படாவிட்டால், சஹாபாக்களுடைய நன்மதிப்பை குறைக்கின்ற வகையில் வராவிட்டால், வரலாறுகளை, ஆதாரபூர்வமான வரலாறுகளை ஏற்றுக்கொள்வது வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் இருக்கிற ஒரு மரபு. இதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஏதாவது கூறியிருக்கிறாரா என்று பார்க்கும்போது, இப்னு ஹிசாம் என்கிற ஒரு கிதாபில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், நான் யார் தெரியுமா? பலி கொடுப்பதற்காக வேண்டி தேர்வு செய்யப்பட்ட இருவருடைய மகன் நான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள். அப்படியானால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கனவில் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டு இஸ்மாயில் நபியை அறுப்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு செல்லும் பொழுது அல்லாஹு தஆலா தடுத்து நிறுத்திய ஆட்டை அறுத்து அதற்கு நீங்கள் குர்பான் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் விதியாக்கியது உங்களுக்கு தெரியும். இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து கொண்டு போன சம்பவம். அந்த பாரம்பரியத்தில் வந்த அப்துல்லா அவர்களும் அறுத்து பலியிடவா அல்லது 100 ஒட்டகத்தை கொடுக்கவா என்று தேர்வு செய்யும் போது 100 ஒட்டகங்கள் கொடுத்தால் போதும் என்று சொல்லி அப்துல்லா அவர்கள் அன்றைக்கு அறுத்து பலியிடுவதிலே இருந்து காப்பாற்றப்பட்டார். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலி கொடுக்கப்பட்ட இருவருடைய மகன் நான். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா, அப்துல் முத்தலிபுடைய மகன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தாய் ஆமினா அவர்கள் யார்? ஆமினா அவர்கள் ஜுஹுரும் என்கிற ஒரு மிகச்சிறந்த கோத்திர தலைவருடைய மகள் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. ஆமினா அவர்கள் குறைசி குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களும் கோத்திரத்தில் குடும்பத்தில் தலைத்தவர்கள் அல்ல. நல்ல பாரம்பரியம், நல்ல குடும்பம், தாயும் தந்தையும். தந்தையினுடைய பாரம்பரியம், தாயினுடைய பாரம்பரியம் யாரும் குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுப்பீரியர் பவர் மக்கத்து பெருவீதியில் ஆண்டு கொண்டிருந்த நல்ல தலை சிறந்த ஒரு குடும்பத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அப்துல் முத்தலிப் இந்த அப்துல்லா அவர்களை வியாபாரத்திற்காக வேண்டி பயன்படுத்துவது ஒரு வாடிக்கையாக இருந்தது. அந்த அடிப்படையில் சாம் நாட்டுக்கு குறைசிகளோடு சேர்ந்து தனது மகன் அப்துல்லாவை வியாபாரத்திற்காக வேண்டி அனுப்புகிறார். திருமணம் முடிந்து ஆமினா அவர்கள் கருவுற்று இருக்கும் போது சாம் நாட்டில இருந்து திரும்ப மதீனா வரும் பொழுது அவருக்கு நோய் ஏற்படுகிறது. மதீனாவிலேயே தங்கி விடுகிறார். குறைசிகள் அவரை மதீனாவில் விட்டுவிட்டு திரும்ப வந்து அப்துல் முத்தலிபிடத்திலே தகவல்கள் சொல்லுகிறார்கள், அப்துல்லாவுக்கு உடல்நிலை சரியில்லை, மதீனாவிலே விட்டுவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். மீதம் இருக்கிற 9 மக்களில் ஹாரிஸ் அவர்களை தேர்வு செய்து உடனே போய் அப்துல்லா அவர்கள் என்னானார்கள் என்று பார்த்து வாருங்கள் என்று சொல்ல, அவர் செல்வதற்குள் அப்துல்லா அவர்கள் மதீனாவிலேயே மரணித்து விட்டார்கள். ஆமினாவினுடைய கருவில் அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிற நேரத்தில். அப்படியானால் அல்லாஹ்வுடைய ரசூல் தாய் தந்தையை பார்க்காதவர், தாயினுடைய கருவிலேயே இருக்கும் போது தந்தையை இழந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தியை கேட்டு ஆமினா அவர்கள் துடிதுடித்தார்கள். மிகப்பெரிய ஒரு சோகம் அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவில் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் மெல்ல 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 உருவாக ஆரம்பிக்கிறது. அப்துல்லா அவர்கள் மரணிக்கும் பொழுது ஆமினாவுடைய சொத்து என்ன என்ற விவரங்களை பார்த்தால் 5 ஒட்டகம், ஒரு சிறிய ஒரு ஆட்டு பண்ணை, உம்முல் ஐம் என்று சொல்லப்படுகிற ஒரு நீக்ரோ அடிமை, இந்த 3ஐயும் தான் அப்துல்லா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை சொத்தாக விட்டு சென்று மரணிக்கிறார். 5 ஒட்டகம், ஒரு சிறிய ஒரு ஆட்டுப்பண்ணை, உம்முல் ஐம் என்கிற ஒரு அடிமை பெண். இந்த அம்மாவுக்கு நீண்ட நெடிய ஒரு வரலாறு உண்டு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு சொத்துக்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை இறந்து போய் விடுகிறார்.
அடுத்தது நாம் கவனிக்க வேண்டியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வருடம் பிறந்தார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் கிபி 570 ஆண்டு பிறக்கிறார். யானை ஆண்டில் அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஏன் யானை ஆண்டு என்று சொன்னார்கள்? அரபியர்களிடத்திலே ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் மக்காவிலோ அவர்களுடைய வாழ்விலோ ஒரு அதிசயமான அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் அதை தொட்டு பேசுகிற ஒரு மரபு அவர்களிடத்திலே உண்டு. நிறைய நீங்கள் ஹதீசுகளை பார்க்கலாம். மக்கா வெற்றிக்கு பிறகு, பத்ரு போருக்கு பிறகு, மிஅராஜுக்கு பிறகு, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு, இப்படி முக்கிய நிகழ்வுகள் ஏதாவது நடந்தால் அதை வரலாறுகளிலே பேசப்படும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யானை ஆண்டில் பிறந்தார்கள். அது என்ன யானை ஆண்டு? யானை ஆண்டு என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அல்லாஹ் தஆலா மக்காவிலே நிகழ்த்தினார். அன்றைக்கு பாரசீகம், ரோம் என்கிற மிகப்பெரிய ஒரு ஐரோப்பியன் நாடு அன்றைக்கு இருந்தது. இந்த பாரசீகம், ரோமாபுரி மன்னர்கள் அன்றைக்கு இந்த உலகத்தையே ஆண்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் எல்லாம் அரபி பேசுகிற மக்களை மிக உன்னிப்பாக பார்த்து வந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா இறுதி நபியை, உலக மக்களுக்கு அருளாக அனுப்பப்பட போகிற தன்னுடைய நபியை மக்காவில் பிறக்க வைப்பதற்கு முன்னதாக உலகத்தையே மக்காவை நோக்கி பார்க்கும் போது அல்லாஹு தஆலா திருப்புகிறான் கொஞ்சம் அதிசயங்களை நிகழ்த்தி. எப்படி என்றால், ஆபிரகாம் என்று யமன் நாட்டிலே இருந்து படை திரட்டி வந்த ஒரு மனிதனை குறித்து நீங்கள் வரலாறுகளிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆபிரகாம் யமன் நாட்டிலே இருந்து படைகளை திரட்டி வருவதற்கு முன்னதாக ஒரு கொடுஞ்செயல் அதே யமன் நாட்டிலே நடந்தது. திருக்குர்ஆனில் சூரத்துல் புரூஜ் என்று சொல்லப்படுகின்ற தீக்குண்டத்தை உடையவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு அத்தியாயம் திருக்குர்ஆனிலே உண்டு. அந்த அத்தியாயத்துடைய பின்னணி என்னவென்றால், மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இது இஸ்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் வருவதற்கு முன்னால், இந்த யானைப்படையை திரட்டி வந்து கௌபாவை இடிக்க வருவதற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். யமனில் அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன் ஹின்னூர் என்று சொல்லப்படுகிற இனத்தை சார்ந்த தூணுவாஸ் என்பவன் யமனை ஆண்டு கொண்டிருந்தான். இவன் என்ன செய்தான்? அன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உண்மையாக பின்பற்றிய முஸ்லிம்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு குழி வெட்டி தீ மூட்டி அதில் பிடித்து தள்ளுகிற ஒரு கொடுமையை செய்த கொடும்பாவிதான் தூணுவாஸ் என்பவன். நிறைய மக்களை கொன்றான். அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் அந்த கொடுமையான சம்பவத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லாமல் இல்லை. அவர்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதிலிருந்து கொஞ்சம் மக்கள் தப்பித்து ஓடினார்கள். ஓடிய மக்கள் எல்லாம் சிரியாவை நோக்கி வந்தார்கள். சிரியாவை நோக்கி வரும் பொழுது அன்றைக்கு பாரசீகம், ரோம் என்கிற பிரம்மாண்டமான ஒரு சக்தி, அதாவது கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரம். சிரியாவுக்கு வந்தவுடன் சிரியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் அபிசீனியா மன்னருக்கு ஒரு தபால் எழுதுகிறார். என்ன தபால் எழுதுகிறார்? இப்படி யமனில் இப்படிப்பட்ட அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறான். மக்கள் தஞ்சம் புகுந்து நம்முடைய நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். யமனை நாம் உடனடியாக கைப்பற்றி இந்த கொடுமைக்கு நாம் ஒரு பழி தீர்த்தாக வேண்டும் என்று அபிசீனியா மன்னர் நஜ்ஜாஷிக்கு சிரியாவிலே இருந்து தபால் போகிறது. நஜ்ஜாஷி என்ன செய்கிறார்? நஜ்ஜாஷி என்றால் அபிசீனியாவை யாரெல்லாம் ஆளுகிறாரோ அவர்களுக்கு பெயர் நஜ்ஜாஷி. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் மக்கள் ஹிஜ்ரத்துக்கு சென்ற நஜ்ஜாஷி அல்ல, அதற்கு முன்னால் இருந்த ஒரு நஜ்ஜாஷி. அவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமையும் அவருக்கு துணையாக இனி ஒருவரையும் அழைத்து ஒரு படையை திரட்டி யமனை கைப்பற்றுமாறு தாக்குதல் நடத்துமாறு அனுப்புகிறார். அபிசீனியாவிலே இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. தூணுவாஸ் துரத்தப்படுகிறார். கடலில் மூழ்கி தூணுவாஸ் இறந்து போகிறார். யமன்
ஆபிரகாமால் கைப்பற்றப்படுகிறது. ஆபிரகாம் யமனை கைப்பற்றி